ஹாய், வணக்கம். என்னோட பேர் ஓம்குமார். ப்ளீஸ் கால் மீ ஓம். இன்னைக்கு ஸ்மைல் மெடிசின் அப்படின்ற தலைப்பில் நான் எழுதியிருக்கேன். தமிழில் தான் எழுதியிருக்கேன். சூழ்நிலை கழுதிகள், தமிழில் சூழ்நிலை கழுதிகள் எழுதியிருக்கேன். அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். இது வந்து ஒரு ஸ்மைல் மெடிசின்றது ஒரு மெடிடேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். விளையாட்டு அல்ல, சீரியஸ்னஸ். சின்ன விஷயமா தெரியும், சின்ன ப்ராக்டிஸா தெரியும். பட் சாதகம் பண்ணா அது ஒரு பெரிய தவம், நாபி மைய தவம். இப்ப அந்த ரைட்டிங்கோட, அந்த எழுத்தோட, அந்த வர்ணனைகளோட நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ள போகலாம். நான் வேணும் படிச்சு சொல்றேன், படிக்காம சொல்ற அளவுக்கு எனக்கு பழக்கம் வராது, பழக்கமும் இல்லை. ஓரளவுக்கு படிச்சுதான் கொஞ்சம் சொல்லுவேன். பதிவே பழக வருமோ என்னவோ. நன்றி. சூழ்நிலை கவிதைகள். மனிதர்கள் அன்றாட சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் கட்டுண்டு வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் சுய நியாய தர்மங்களை மறந்து சில நேரங்களில் அறநெறிக்கு மாறாக செயல்பட்டு பெருத்த மனச்சுமைகளை தாங்களாகவே சுமந்து கொள்கிறார்கள். முரண்பாடுகளா இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் எந்த நேரத்திலையுமே இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. பட் நான் இங்க பாயிண்ட் பண்ண போது ரொம்ப சின்ன அளவுல மாற்றத்தை செஞ்சா அந்த பெரிய அளவு மாற்றங்கள் என்ன தெரியாம மாறும்ன்றது என் நம்பிக்கை. என் நம்பிக்கைன்றது ஒரு ரியாலிட்டியில சென்றதுதான். 2வது தலைப்பு, சினிமாக்காரன் அல்லது சினிமா ரசிகன். திரையில் படம் தொடங்குவதற்கு முன்பே அவன் ஆஹா ஓஹோ என ஆரவாரம் செய்கிறான். நாயகனின் முகம் கண்டதுமே பரவசம் அடைகிறான். அங்கே பேசப்படும் வசனத்தின் ஆழம் கூட அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. உண்மையில் இந்த ஆரவாரம் கலை மீதான பக்தி அல்ல, தன் சொந்த வாழ்வின் சுமைகளில் இருந்தும் பார்வையின் பாரத்தில் இருந்தும் தற்காலிகமாக விலகி எனக்கு வேறொரு மாற்று பார்வை கிடைக்காதா, உள்ளமைதி கிடைக்காதா என்று ஏங்கி தேடும் ஒரு தவிப்பு மட்டுமே. புரிஞ்சிருக்கும். ஒரு சினிமான்றது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்ட்டா, அந்த ஆர்ட்ல நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டாவோ நம்ம ரசனை பண்றது இல்லை. அது ஆக்சுவலா அதன் வாயிலாதான் ரசனை ஓமணும். ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கை சோகத்தை மறக்கிறது நம்ம சூஸ் பண்றோம். இதெல்லாம் நாங்கள் ஆக்டர்ஸோ யார் ரசிகர்களோ தப்பா பேச சொல்ல வரல. ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த மீடியால எனக்கு நான் மீடியா பர்சன் தான் சொல்றேன். இப்போ நம்ம ஒருத்தர் யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, எதனால பிடிச்சிருந்து நம்ம யோசிக்கணும். அது ஆர்ட்னாலதான். ஒரு நடிகர் இல்ல மகிழ்விக்க கூட அளவுக்கு அவர்கிட்ட ஒரு திறன் இருக்கின்றனாலதான். அதை கூட அவன் மறந்துட்டு என்ன டைலாக்கு, என்ன ஒரு சீனு, என்ன முழுசா பார்த்தோமா கூட நமக்கு தெரியாம எதையோ ஒன்று பண்ணிட்டு வரதுக்கு காரணம் கஷ்டப்பட்டு சொல்றேன். அவங்க நான் கிண்டல் பண்ணல. கிண்டலே பண்ணாலும், இந்த இடத்துல கிண்டல் பண்ணாலும் உண்மையில நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா, அவங்களுடைய மனசுமை, மனபாரம், அதை பத்தின கேள்விக்குறி. அது எப்ப சரியாகும், அது ஏன் வருது, ஏன் இருக்குதுன்ற பத்தி நம்ம ஆராயிரும். இந்த இடத்துல கிண்டலாக நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் சொல்ல விதம் வந்து இப்ப டைலாகே கேட்கலாம். ஆனா நான் சொல்ல அந்த விஷயம் யோசிச்சு பாருங்க. மது மயக்கமும் போலி அமைதியும் ஒரு தலைப்பு. மதுவும் மாமிச விருந்துமே வாழ்க்கை என வாழ்வதும் கொண்டாட்டங்களில் திளைப்பதும் மனிதனை சில நொடிகள் சுயமறதியில் ஆழ்த்தலாம். இந்த தற்காலிக தள்ளி போடுதலை மனிதர்கள் ஓய்வு என தவறாக எண்ணி மயங்குகிறார்கள். போதை தெளிந்ததும் அவர்கள் விட்டு சென்ற சுமைகள் முன்பை விட அதிவேகத்துடன் அவர்களை பின்தொடரவே செய்யும். இப்போ ட்ரிங்க்ஸ், சைடிஷ், நல்லா ஹோட்டல்ல போயிட்டு விருந்து வச்சுக்கிட்டு அந்த நல்லா ஆல்கஹால் சாப்பிடுறது வந்து இல்ல, ஹோட்டல் கூட போக தேவையில்ல. இது அது அடுத்த வழியில வரப்போறேன். வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டோ, இல்ல தனியா போயோ, இல்ல ஒருத்தர் 2 பேர் போயோ, இல்ல இருக்கிற காசெல்லாம் பிச்சு பிராஞ்சி போட்டு
அது கிடைக்கிற சிப்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு, இல்ல அதுல ஏதாவது கொத்து தமிழ் வார்த்தை வரல, எனக்கு எதை சொல்றது தெரியல. ஏதோ ஒன்று பிச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறது வந்து ஒரு தற்காலிக மறதி. தூங்குனா எழுந்தா எப்படியோ அந்த மாதிரிதான். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு திடத்தை கொடுக்கும். திடம்னா என்ன? ஸ்ட்ரென்த்தா? இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. இது ஒரு வகையான நெகட்டிவிட்டி தான். ஆனா உங்களுக்கு இது வந்து ஒரு தற்காலிக ரிலாக்ஸாவோ இல்ல எப்படி சொல்றது, சுயமறதி தான். சுயமறதி, தற்காலிக மறதி, தள்ளி போடுதல், தள்ளி போற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்குது. போஸ்ட்போனிங் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது உடனே பண்ண சொன்னாங்கன்னா அதை அப்புறம் பார்த்து அந்த விஷயத்த அந்த கட்டு வைத்த விட்டு வைத்தல இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து ஏற்றி விடும். மதுவுக்கு நிறைய பவர் இருக்குதான், உண்மைதான். ஆனா வந்து அது உங்களுக்கு அது தெளிஞ்ச உடனே வாழ்க்கையோட சுமையில திருப்பி சூழணும்னு நினைச்சிடுச்சுன்னா அது நீங்க நீங்க போறதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதிகமா பாதிக்கப்படும். இது ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. மது கண்டிப்பா பெரிய ஒரு பிரச்சனை. ட்ரக்ஸ் எல்லாமே பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அது கண்மூடித்தனமா ஏன் அது என்ன பண்ணு தெரியாது. நல்லா இருக்கும், என்ன பண்ணுது, இது பண்ணுது, இப்படி தள்ளுது, இப்படி தள்ளுது. அதுக்கப்புறம் ஜாலியாக டான்ஸ் ஆடவோ இல்லை ஒரு ஃபைட் மாதிரி, இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தெருவில் பசங்க கூடவோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சதுவோ ஒரு இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஆனா அதுல என்ன இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை இது இப்ப டிவியேட் ஆகுது. முக்கியமா மறதி, முக்கியமா மறதி தான் செய்யுது, தற்காலிகமா தான் செய்யுது. என்ன அது நான் ரொம்ப குழப்பிட்டே போறேன். நான் விஷயத்துக்குள்ள போயிடுறேன். தவறான வழிகளும் போலி தியாகமும். சுய விடுதலை திறன். இப்போ வசதியான எடுத்துங்க, கட்டுப்பாடு, அவங்க கட்டுப்பாடை கட்டுப்பாடு கட்டுப்பாடு கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க. இப்போ ஏழைகள்னு இப்போ மது அருந்துறவன், சினிமா போற மட்டும் இல்ல, வசதியானவனோட நிலைமை நினைச்சு உணவு விடுதியில் போறது, ஏகப்பட்ட செலவுகளை செய்யறது, அது சூழ் விடுதலை, அதாவது சப்ரஷனை வெளிப்பண்றது, டிப்ரெஷன் சப்ரஷனா ரிலீஸ் பண்றது, அவனுடைய எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றது. ஏதோ ஏதாவது செய்ய வேண்டியது, ஏதாவது ஒரு கார் வாங்க வேண்டியது, இல்ல இடத்த வாங்க வேண்டியது, இல்ல ஏதாவது ஒரு எப்படியாவது பண்ணிட்டு வேண்டியது. மது அவனும் மது 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 கண்ணாப்பையான மதுக்கு போறது, உள்ளத்தின் ஆற்றல். அதாவது அவனால ஒரு பிடி இல்லை, அவனுக்கும் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அவனும் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட நாளைக்கு பிசினஸ் அவன் ஆயிடுச்சா என்ன ஆகுது, இன்னைக்கு கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னைக்கு அது லாபமா இருக்கு, இன்னைக்கு அவன் பிரியால இருக்கலாம், நாளைக்கு அவங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு அவன் பிசினஸ் போகும், நாளைக்கு அவன் ஃபேமிலி போகும், ஏகப்பட்ட பிரச்சனை. அப்புறம் அவன் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு அவங்களுக்கும் ப்ரெஷர். எதுவுமே ஈஸியா இல்லைங்க, யாருக்குமே எதுவுமே ஈஸியா இல்லைங்க. எந்த விஷயமே ஆன்மீகம் கூட ஈஸியா இல்லை. ஆன்மீகம் கூட ஈஸியா இல்லைன்னா ஆன்மீகம் ரொம்ப கஷ்டம். தற்கொலை காட்டும் போலி தியாகம். அதாவது தற்கொலை காட்டும் போலி தியாகம். இது தலைப்பு எதுக்கு சூஸ் பண்ண தெரியல, பட் அது தற்கொலை விட்டுருங்க, அது ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். அது அப்படியே எழுதிட்டு போட்டோம், நான் பேசுறது கேட்டீங்க. அது ஜெமினில வச்சு எடிட் பண்ணேன். அது நிறைய தப்பா எழுதிட்டு இருக்கேன். இது எதுக்கு காட்டுது எனக்கே தெரியல. சரி, ஓகே, இது நான் சென்ஸா நான் பிரச்சனை நினைக்காதீங்க. ரியாலிட்டியில இருக்கேன், ரியாலிட்டி இருக்குன்னு சொல்றதுக்காக இதை பண்ணிருக்கேன் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்பயே யோசிச்சு என்னமோ பண்ணி வச்சது, சரி பார்த்துலாம்னு நினைச்சா அது உண்மைதான். கடந்த கால சுமைகளில் இருந்தும் கடமைகளில் இருந்தும் தப்பியோடி மறைந்து கொள்வது ஒருபோதும் தீர்வாகாது. இது வந்து மெடிடேஷன் சம்பந்தப்பட்டது. அது மெடிடேஷன் சொல்லிட்டு நீங்க வந்து இந்த பாஸ்ட் மெமரிஸ்ல இந்த எப்படி சொல்றது, உங்க டியூட்டிஸ் நீங்க விடுறதோ, கடமைகள் விடுறதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்றத வீட்டுலாம் வந்து தீர்வாகாது. உண்மையான தியாகம் என்பது, இது கொஞ்சம் குழப்பறேன், நான் வரேன். உண்மையான தியாகம் என்பது எந்த சூழலிலும் தோண்டு போகாமல் இருப்பதே. சூழ்நிலை கைதிகள் வழியற்றவர்கள் அல்ல, மாறாக தப்பி ஓடுபவர்கள். அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை நோக்கி பயணிக்க வேண்டும். ஜென்ரல் வந்து
அது 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 கொஞ்சம் மாற்றமா இருக்கு அந்த வாக்கியங்கள். அப்படி நான் எழுதுனது அச்சிச்சு இது போன தடவை சில வீடியோஸ் எழுதுனதுல நானே எழுதுனது. இது நான் ஹிண்ட் கொடுத்து எழுதி வச்சேன். அதனால இது கொஞ்சம் எனக்கு புது புதுமையா இருக்கு எழுத்துக்கள். அது எனக்கு கேட்ச் பண்ண முடியல. அது அவ்வளவு தீவிரமான தத்துவம் உள்ளது இல்லை, பகிர்ந்துக்கிறதுக்கு சொல்றேன். அது அப்படியே படிச்சாலே போதும். பட் கடந்த காலத்தை சும்மா எஸ்கேபிசம். நான் ஜாலியாக சிரிச்சின்னு ஜாலியாக ஒரு படம் பார்த்தா சிரிச்சின்னு ஜாலியா இருக்கேன். எனக்கு இது இருக்கு அது இருக்குது, இல்லை கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டோம். ஏதோ ஏதோ எனக்கு இது இருக்கு, கடவுள் இது கொடுத்தா அதை கொடுத்து இது அதெல்லாம் பண்றது நல்லதுதான், மருத்துவம். நான் அது வந்து ஒரு வகையில தப்பித்தல் தான், அது வந்து தீர்வாகாது. புரிஞ்சுச்சுங்களா? இது பாயிண்ட். இது டீப் பிலாசபி, கிராட்டிடியூட் மெடிடேஷன் அந்த பேர் நான் சொல்லியிருக்கேன். டீப் பிலாசபி இது அந்த பாயிண்ட் எடுத்து வச்சது. தற்கொலைன்றத தற்காலிக மறதியை ஏற்படுத்தக்கூடிய தொடர் செயலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவ்வளோ கடினமான வார்த்தை வேண்டாம். அதை சொல்றேன். ஒற்றை கோண ஆற்றல், தன்னை உணர்ந்து நம்பாமல் எப்போதுமே பிறரை சார்ந்து நின்று அடுத்தவரை புகழ்ந்து போற்றுவதோடு மட்டுமே தன் வாழ்வை மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாபி மைய விழிப்புணர்வும் மெய்நிலையும். நாபி மைய தவம் மற்றும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நாபி மையம், நாவல் சென்டர், அதாவது நாபின்னா அதான் தொப்புள், தொப்புள் அப்படின்னுவாங்க, என்பது உடலின் உள் உறுப்புகளுடனும் உயிரோட்டத்துடனும் மிக ஆழமான தொடர்பு கொண்டது. உடம்புடைய உள் உறுப்பு எல்லாத்துக்குமோ சரி, நம்மளுடைய உடல் உள் உறுப்புலாம் பிரெயின் தான், இந்த நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு மையம் இந்த நாவல் ரீஜன். அந்த அம்மா தொப்புள் கொடி கட்டை வந்து அந்த இது வந்து இமோஷன்ஸோடைய ஸ்பாட். அது ரொம்ப வந்து துடிப்பு நிறைந்த ஒரு இடம். தியானம் என்பது சும்மா அமர்ந்திருப்பதோ அல்லது தப்பித்து ஓடுவதோ அல்ல. அது ஒரு செயல் மற்றும் எதிர்ச்செயல் கொண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதாவது கண்ணை மூடி உட்கார்ந்துகிறது, தத்துவார்த்த கண்ணை மூடி இது அல்ல அது அல்லன்றதை விட்டுருங்க. பெரும்பாலானவைகள் வந்து சிறப்பானதா எனக்கு ஒத்து போகல. தியானங்கள்ல தந்திரான ஒரு நூல் இருக்கு, விஞ்ஞான பேர தந்திரான. அதுல 112 தியான வழிகளை காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பல நூல்கள்ல பல வழிமுறைகள் இருக்கு தியானத்துல. அது எல்லாமே ஒருத்தருக்கு ஒன்னு செட் ஆகும், ஒன்னு செட் ஆகாது. ஆனா டீப் கோர், இப்ப நான் சொல்றது இந்த நாபி மையம் வந்து எல்லாருக்குமே வேலை செய்யும். ஆனா சிலருக்கு அதிகமா வேலை செஞ்சா பிரச்சனை ஆயிடும். அவங்க மட்டும் பின்வாங்கிக்கணும். அப்பப்போ எப்பயாவது செஞ்சுக்கணும், இல்ல முடிஞ்சா தவிர்த்துக்கலாம். ஏன்னா இது பயங்கர சக்தி வாய்ந்தது. பில்டப் பண்ண நினைக்காதீங்க, உண்மையிலே பயங்கர பவர்ஃபுல். சொல்றேன் எப்படி இதை செய்யணும்னு சொல்றேன். அது ஒரு செயல் மற்றும் எதிர் செயல், ஆக்ஷன் ரியாக்ஷன் போன்ற விழிப்புணர்வு பயிற்சி. தத்துவார்த்தமான பக்தி பாடல்களை கேட்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் பக்தி பாடல்களை கேட்கும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக உள்வாங்கினால் அந்த கிளர்ந்தெழும் அந்த உணர்ச்சி நாபி மையம் வீழ்த்தெழும். கிளர்ச்சியால் நாபி மையம் வீழ்த்தெழும். பட்டர்ஃபிளைஸ் பறக்கும். பட்டர்ஃபிளைஸ் லவர்ஸ்குள்ள பட்டர்ஃபிளைஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டர்ஃபிளைஸ் வந்து அதான் அது வந்து வயிற்றுக்கும் செஸ்டுக்குள்ளேயே முடிஞ்சிடாது. அப்போது செல்களில் பேரின்ப பெருவெளி, ஓஷானிக் ஃபீலிங் வெடித்து சிதறும், பேரானந்தம் உண்டாகும். அப்போது செல்களில் பேரின்ப பெருவெளி, ஓஷியானிக் ஃபீலிங் ஆனது, ஓஷியானிக் ஃபீலிங் சொல்லுவாங்க, வெடிச்சு சிதறும், பேரானந்தம் உண்டாகும். இப்போ இந்த ஓஷியானிக் ஃபீலிங்ன்றது தான், அந்த ஓஷியானிக் ஃபீலிங்ன்றது வந்து சயின்ஸ் ஒத்துக்குச்சு. அதாவது ஓஷியானிக் சயின்ஸோட வார்த்தை, பேரின்ப பெருவெளி. ஓகேங்களா? இது வந்து ஓஷோ வந்து இதனால்தான் ஓஷியானிக், கடலில் கலைந்த அறிவு, கடலில் கரைந்தவர் அறிவு அப்படின்றத சுருக்கி தானே அதுன்ற மாதிரி அந்த ஓஷானிக் அது அதோடைய அந்த பவர் எடுத்தார். அதை கட் பண்ணி ஓஷோன்னு வச்சுக்க பேரை.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த உணர்வு இந்த உணர்வு இந்த பட்டர்ஃபிளைஸ் மாதிரியான இந்த விழிச்சிறதல்கள் ஏற்படுற இந்த மெய்ஞானிகள் எல்லாம் நோஆசிஸ் சயின்ஸ் குறியிடுது நோஆசிஸ் NOASIS. ஏன் ரொம்ப காலத்துல இருந்து இந்த சயின்ஸ் தான். நானும் ரொம்ப வருஷமே படிச்சேன். அதுக்கு முன்னாடி தான் அது எப்போதும் இருக்குது. அது 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 எப்போ எனக்கு தெரியாதுப்பா. நான் படிச்சது பல வருஷம் முன்னாடி இதெல்லாம் எனக்கு இருந்ததுனால தான் தெரிஞ்சது. இதனால தான் நான் கவனிச்சேன். எனக்கு தான் சொன்ன வினோத அனுபவம் நிறைய கவனிச்சேங்க. வேற எதுவும் இல்லை. எப்போ வருஷமா தெரிஞ்சதுதான். அதை பயிற்சி திட்டத்தை அதுவும் நான் கண்டுபிடிச்சேன். அது இப்பதான் சொல்ல போறேன். இப்போ அந்த பக்தி பாடல்களை கேட்கிறோம். பக்தி பாடலை கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்? அப்பா பெருமாளே பெருமானே என்றும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். மைண்ட் சேட்டர், இமோஷன்ஸ், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். அந்த எமோஷன்ஸ் மெல்ட் பண்ணும், உருக வைக்கும், பொங்கும். அது இயேசுநாதரோ, அது அல்லாவோ, அது வேண்டுறீங்களோ இல்லை போட்டு புகழ்றீங்களோ, அது உருக்கணும் உங்களை அப்படியே. அதுதான் அந்த நாவி மையத்தை தூண்டும். அதுக்கு எளிய சில அது அந்த அளவுக்கு முடியல, பொதுவான பயிற்சியா, எளிய முறையா, ஆன்மீகமும் நடைமுறை யோக வாழ்க்கையும் சேர்ந்தாப்புல சுத்தனாலும் இருக்கு. அது ரொம்ப ஈஸி டிப்ஸ். ஆனா அதுவும் ரொம்ப இதே பவர்ஃபுல் தான். எளிய வாழ்வின் எளிய யதார்த்தம். சரி, எளிய வழிமுறைகள். எளிய வழிமுறை பாருங்க. எல்லோராலும் உடனடியாக ஆழ்ந்த தியானத்தில் அமர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எளிமையான நகைச்சுவை காணொலியை பார்த்து மனமிட்டு சிரிப்பதன் மூலமும் நாபி மையத்தை எளிதாக தூண்டி உள்ளிருக்கங்களை தளர்த்திக் கொள்ளலாம். காமெடியை பார்க்கணும். வடிவேலோ விவேக்கோ ஏதோ 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 ஒண்ணு காமெடி அப்படியே பார்க்கணும். இந்த காமெடியை பார்க்கும்போது சிரிப்பு வர்றவங்களுக்கு தெரியணும் போதோ சிரிக்கதான் போடணும் போது சிரிச்சக்கூடாது. அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. அது உத்து கவனிக்கணும்லாம் இல்லை. நான் அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதே கவனிச்சுக்கிட்டே இருங்க. கவன தியானம் இல்லை இது. ஆனா இது கவனிக்கணும், பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்டென்ஷன்லாம் அங்க இருக்கணும். ஆனா முன்கூட்டியே நீங்க அந்த சிரிச்சிடக்கூடாது. இல்லை சிரிப்புதான்ற ஒரு சிரிக்க போறோன்ற ஒரு அந்த திட்டத்தை கொடுக்கூடாது. அதை சிந்திக்கணும், எல்லாமே பண்ணணும். சிரிப்பு வரும் இங்கிருந்து. அப்படியே அந்த எமோஷன்ஸ் அடையும். கொஞ்ச நாள் எமோஷன்ஸ் அதிகமாகவும் குறையும், அதிகமாக குறையும். அது அந்த உயிர் மையம் எமோஷன்ஸ் ஜென்ரலா இந்த இடம் எமோஷன்ஸ் நாபி. அதனால அது மோஸ்ட்லி இந்த ஃபேஷியல் எமோஷன்ஸ் இல்லாம இருப்பாங்க. மனநிலை கொஞ்சம் இல்லாதவங்களும் சரி, ஃபேஷியல் எமோஷன்ஸ் இல்லாம இருப்பாங்க. பேர் தான் இந்த நோய் அந்த நோய் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் மருத்துவம் இல்லைன்றதால இப்போதைக்கு நான் ஜென்ரலா சொல்றேன். ஃபேஷியல் எமோஷன்ஸ் இல்லாம இருப்பாங்க. சில பேர் ரொம்ப உருன்னு இருப்பாங்க. நார்மலா இருக்கவங்களும் இருக்காங்க. சில பேர் உருன்னு இருப்பாங்க. சில பேர் பண்றது அப்படி இருப்பாங்க. அவங்க எல்லாம் இது பண்ணாங்கன்னா அவங்க நீங்க சொல்லிட்டு கொடுத்தாலே அவங்க மாறிடுவாங்க. அவங்க மாத்தாம நடிச்சாதான் உண்டு. சூப்பர் நடிச்சாதான் உண்டு, மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. காரியங்கள் எப்படியோ முடிந்து விட்டன. இந்த திருப்தியோடு வாழும் குறுகிய மனப்பான்மை களப்போக்கில் ஏமாற்றங்களையும் பெரும் மன உளைச்சலையும் மட்டுமே தரும். ஆற்றலும் விழிப்புணர்வும் இணைந்த தெளிவான நெறியே நிலையான விடுதலையை வழங்கும். பொதுவான வாழ்வியல் படிகள் இதெல்லாம் நீங்க படிச்சீங்க. கவனிக்க வேண்டிய முக்கிய கூறுகள். சூழ்நிலைக்கு ஒருபோதும் அடிமையாகாமல் இருத்தல். பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி. கற்றலின் ஆணிவேரான வழியை கண்டறிந்து செயலாற்றுதல். தன் சுயமையத்தில் நின்று உறுதியாக இயங்குதல். தன்னைத்தானே உணர்வு பூர்வமாக மேம்படுத்திக் கொள்ளுதல். பிறர் பாராட்டை மட்டுமே எதிர்பார்த்து இயங்குவதை தவிர்த்தல். பரந்த பெருந்தன்மையான மனப்பான்மையை கொண்டிருத்தல். முறை பிறழாத உள்ளொழுக்கமும் நேர்மையும் காத்தல். வாழ்வின் முழுமையை நோக்கிய சீரான பொருத்தத்துடன் வாழ்தல். இந்த தடவை நான் ஏன் நிறைய விளக்கலன்னா எல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு ஏஐல இருந்து எடுத்துருக்கேன், கூகுள்ல இருந்து, ஜெமினில இருந்து எடுத்தேன்.
எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் நம்மளே எழுதிட்டு இருந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா வந்து என் எழுத்து தான் அப்படித்தான் செதுக்கினது தான் நான் படிப்பேன் அப்படின்றது இல்லாம கேஷுவலா போன தடவையே நான் கேஷுவலா சொல்லிட்டு ரொம்ப டீப் கிளாஸ் தான் பேசினேன். இந்த தடவை நான் உடனே கேஷுவல் தான் இதுக்குள்ளே இறங்கிட்டேன். இதுக்குள்ளே இறங்கிட்டு பண்ணேன். ஒரு நம்பிக்கை தான் வந்தேன். எழுத்து எப்படி மாறினாலும் நம்பிக்கைன்றது இப்போ ஜெமினி வந்து அது விசாரணை இதுன்றது இல்லை. ஒரே ஒரு விஷயம் நம்ம ஸ்மைல் தெரப்பி ஸ்மைல் மெடிசின் தலைப்பு வச்சிருங்க. ஸ்மைல் மெடிசின் ஏன் சொல்றேன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் படமும் பார்க்கலாம். அப்புறம் நீங்க தியானம் பண்ணும்போது எண்ணத்தையும் அதே மாதிரி பார்க்கணும். ஓகே டிப்ஸ் நிறைய பகுதிக்கு முன்னாடி வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். காமெடியை பார்க்குறோம், சிரிக்கிறோம், உள்ளுருகி உயிர்த்தெழுகிறது உயிர்த்தெழுகிற அந்த நாபி மையத்துக்கு போறோம். நாபி மையத்துக்கு போறோம். நாபி மையத்துக்கு போயிட்டு அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறகுது. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி செல்ஸ் ஃபுல்லா வெடிக்கும். செல்ஸ் ஃபுல்லா வெடிக்கும். உடம்பு கால் ஃபுல்லா ஜிவ்வுன்னு ஆனந்த பேரானந்த பெருவெளி ஒரு நாள் வெளிப்படும். சில நேரம் கொஞ்ச நேரம் இருக்கும் போகும். சில நாள் குறிப்பிட்ட சில விஷயம் தடயங்களை சொல்றேன். சில வாரங்களுக்கோ சில மாதங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போவோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு மொத்தம் வந்து போவோம். குறிப்பிட்ட இடத்துல இருந்தா வந்து போவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி நான் சில பேர் சொல்லி நான் பார்த்தும் இருக்கேன். நீங்க இத ஃபீல் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம நகைச்சுவை வச்சுக்கிறோம். நகைச்சுவை காணொலியை பார்க்குறோம். ரசனை அப்படின்றது உள்ள இருந்து வரும்போது உயிர்ல இருந்து சிரிக்கிறோம். தியானம் அது உயிர் மையத்தை தொடுது. தியானம் பாடல் பக்தி பாடலை கேட்கிறோம். பிறப்பின் அது ஏன் பக்தி பாடல், அது ஏன் தியானம் பண்ணணும், அதே இந்த கொள்கையில சூழ்நிலைக்கு ஒரு பொதுமடியாகாமல் இருத்தல், கட்டளை ஆணிவேராக வழியாட்டுகிறது, பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்றது கூட இவ்வளவு தேவையான்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது இல்ல. அதுதான் பக்தி. இது முடிவு இல்லை, இது முடிவு இல்லை, இது தொடக்கம் இல்லை, எங்க நடுவில் இடையில மாற்றி நிறுத்தம் இல்லை, முழுமை. நம்ம இருக்கிறது நம்ம வாழ்வானது நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய உறவு மக்களே நம்மளோட உறவானது. இது வந்து ஒரு முழுமையானது. இது வந்து சிக்கனதும் இல்லை, வெறும் ஆரம்பமோ முடிவோ டக்குனு முடிவு போறதும் இல்லை, ஏதோ தற்காலிக தற்செயலும் இல்லை, இது விபத்தும் கிடையாது. எல்லாமே ஒரு வினைக்கு எதிர்வினையை போல நடந்துகிட்டு இருக்கிறது தான். அது வினைக்கு வினை தான் இருக்கணும்னா வினை முதல்ல ஆதி வினை எதா இருக்குன்னா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன். அதான் வேணாம், வினைக்கு எதிர்வினை எல்லாம் வேணாம், சிம்பிள். இப்ப வந்து தியானம் போறோம், காமெடி பாக்குறோம், அப்புறம் படம் ஃபுல்லா அதே மாதிரி பார்க்கணும். படம் ஃபுல்லாவே ஒரு நிமிஷம், படம் ஃபுல்லாவே அதே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே அமைதியா எனர்ஜி ஏறி தூக்கம் வராம போச்சுன்னா முக்கியமான விஷயம் இதுதான் நான் படிச்சு பேச தப்பாது பாருங்க. சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் கவனிங்க. நல்லா இந்த பயிற்சி பண்ணி உடம்பு ஃபுல்லா ஜுவ்வுன்னு இந்த ஆனந்த பெருவெளியா ஏறிச்சா தூக்கம் வராம போயிடும். அதனால சிலருக்கு சில 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 நேரங்கள்ல அப்படி ஆச்சுன்னா அப்ப இந்த பயிற்சியை நிறுத்தி வச்சுக்கணும். அறிமுகமா இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான போது பயன்படுத்துங்க, நிறுத்தி வச்சுட்டு புத்தகம் வாசிங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு புத்தகம் வாசிச்சீங்கன்னா இந்த இதில் ஈடுபட்டுலாம். நானே சொல்லுவேன் ப்ரிகாஷன்ஸ். இது அதனால தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் சில சில பேருக்கு இது ரொம்பவே இதெல்லாம் உயிர் மையத்தை தூண்டக்கூடிய ஒரு இது வந்து ஓஷோடைய ஸ்டைல். இந்த எங்க எடுத்தனா ஓஷோ பேசுவார் பாருங்க, கை வச்சுக்குவாரு, இப்பீக்குவாரு. அந்த உடல் அமைப்பு அதை வச்சு கதையை படிச்ச ஓஷன் ஃபீலிங்கு பிராக்டிஸ் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு எப்படின்னா அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து எப்படின்னா எனக்கு வேறங்க, நான் வினோதமான வாழ்க்கை அணுகுமுறையில இருந்துட்டேன். அப்புறம் தான் அதுக்கு ஸ்டெப்ஸ் நானும் செஞ்சிருக்கேன். ஆனா பண்ணா சதி மூக்கால மூச்சு இழுக்கக்கூடாது, வயிறால மூச்சு விடக்கூடாது. அதுவாகவே உங்க உடல் டயஃப்ரமே இழுக்கணும், இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும். அது உங்களுக்கு தெரியணும், இங்க தெரியணும், போயிட்டு வரணும், போயிட்டு வரணும். அது வேகமா இல்ல, மெதுவா. அது ஆரம்பத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி அவங்க எல்லையில இருந்தது சரிங்களா. அது வந்து உயிர் மையத்தை எழுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயிற்சிகள் இமோஷன்ஸை கவனிக்கும் போது தியானம் பண்ணும்போது இந்த எண்ணத்துக்கு அதே மாதிரிதான். இப்போ வந்து அடுத்த கட்டம் சிரிப்பு, படம், அப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போது வர எண்ணங்களையும் அதே மாதிரி வந்து தேவையானது மட்டும்தான்
நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லைன்னா எப்படி அந்த ஜோக் சிரிப்பு வராம அது அப்படியே நம்மளால நினைச்சுக்காம விடுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற துக்கங்கள், தேவையற்ற பயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கைண்டு போயிடும். இது கற்பனை இல்லை, நிஜம். அதுதான் இப்ப தத்துருவமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிரிப்பு எப்படி வேலை செய்யுது, சினிமா எப்படி வேலை செய்யுது, சினிமா மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா இந்த சிரிப்பு, இந்த சினிமா, இந்த பக்தி பாடல் அப்படியே உருகி கேட்கறது, கடவுளை உருகி வைக்கிறது, வாழ்க்கை அர்த்தங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷனோட இருக்குது. பட் வெறும் கண்ண மூடி தியானம் பண்றது, ஏதோ பயிற்சி எல்லாம் பண்ணி அதை ஜெயிக்க போறோம் நம்ம ஜெயிச்சா நல்லது தான். ஒரு டைவர்ஷன்ல ஜெயிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதுதான் ஹோப் தரேன். ஹோப் தரேன், ஹோப் எனக்கும் உண்டு. ஆனால் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்தா பெஸ்ட் ரிசல்ட். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாரும் கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லா கவனிங்க. முக்கிய இப்ப லாஸ்ட் சொன்னதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு. எக்ஸசைஸ் பண்ணணும், புக்கு படிக்கணும். ரொம்ப நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரெசிவ் ஆகும், பேரானந்தம், பெருவழி. இந்த ஓஷனிக் ஃபீலிங் தான் வந்து ஒரு நோசஸ் ஆயிட்டா கொஞ்சம் ரெஸ்ட்டு, எக்ஸசைஸு, புக்ஸு இதெல்லாம் முக்கியம். பக்தி பாடலாம் தவிர்த்துருங்க. இந்த டிவி பார்த்து தவிர்த்துருங்க. ரொம்ப எனர்ஜி அதிகமா ஆயிடுச்சுன்னா அதை தவிர்த்துட்டு எனர்ஜி ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணு, ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணிங்க. ஈக்குலிபிரியத்தோட இருங்க. ஏன்னா ஓகேங்களா? சரி, ஓகே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் இடத்துல இருந்து எதுவுமே இல்லாமன்னா என் இடத்துல இருந்து எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பகவான் நினைச்சிட்டு நான் என்னுடைய பதிவுல தான் போட்டுட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. இல்லை நிறைய பேருக்கு தேவைப்படுவாங்க. வாழ்க்கையில கஷ்டம் எல்லாருக்குமே உண்டு. அதுவும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாத கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லாத சில நோய்களுக்கு குறிப்பிடுவாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை பேருன்னு சொல்றதுனால ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ரொம்ப லேசியா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு சில கேள்விகளோட ரொம்ப லவ் ஃபீலியர் ரொம்ப டிப்ரெஸ்ட் அப்படி தொங்கி போய் ஒரு ட்ரக் அடிக்க ஆனந்தமே இல்லாத ஒரு ட்ரக் அடிக்கா இருக்கு கிளர்ச்சிக்காக அந்த சரக்கு அந்த இதுக்கெல்லாம் போறாங்கன்னா இது வந்து நம்ம இது பண்ணலாம். இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மனநிலைக்கும் மருத்துவ குணம் இருக்கு, உடல்நிலைக்கும் மருத்துவ குணம் இருக்கு. நம்ம பிறந்த இடத்துல இருந்து ஏற்படுற இந்த உயிர் மைய தியானம் இது. சரிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என் மேல நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சொல்லுவோம். உங்களுக்கு உங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உங்களுக்கு தேவையோ இல்லை நான் ஏதாவது சொல்லணும் கைட் பண்ணணும்னா நீங்க கவலையப்பட வேணாம், கூச்சமும் பட வேணாம். எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நிறைவு.